வணக்கம் பசங்களா. மாரி படத்துல தனுஷ் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அது என்னதுன்னா, ஒருத்தன் தூங்கினுங்கிறப்போ ஒரு கொசு வந்து கடிச்சிச்சுன்னா அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது, ஒரு நாள் மூழ்ச்சினுங்கிறப்போ பட்டு நடிச்சா பொட்டுன்னு போடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இப்ப எதுடா இதை சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த எபிசோட்ல நம்ம தலைவன் ஜோரோ வந்து தூங்கினு இருந்தான். அதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நினைச்ச ஒரு கொசு, அதாவது கக்குன்ற ஒரு கொசு அவனை கடிக்கிறதுக்காக வந்துச்சு. ஆனா நம்ம தலைவன் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், அதை பத்தி நான் சொல்ல தேவையில்ல. பட் அந்த மாதிரி ஒரு தரமான சீன் இந்த எபிசோட்ல நடந்தது. வேற இதுன்னு மட்டும் கிடையாது. நம்ம பாணி வந்து பாத்தீங்கன்னா வெகப்பங்க கொண்டு துரத்தின்னு போவா. அப்போ ஒரு விஷயத்த வந்து பாக்குறா. அதுக்கடுத்து நம்ம கிட் வந்து பாத்தீங்கன்னா எல்பாஃபுக்கு போறான். அது மட்டும் இல்லாம நம்ம கார்ப் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு பிளாக் பேர்ட் கூட சண்டை போட்டு போறாரு. சோ இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இந்த எபிசோட்ல நடந்தது. இது எல்லாத்த பத்தி தான் வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோல பொறுத்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு மணி வச்சிருங்க. அப்பதான் இனிமே நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வரும். சோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி போன எபிசோட ரிவ்யூ நீங்க யாரும் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸா புரியும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமா. ஸ்டார்டிங்கே நம்ம ஜோரோ கொசடிக்கிற சீனு தான் வந்து அவங்க போறாங்க. பட் இந்த சீன் வந்து எப்படி செட் ஆயிருக்குது ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கக்கு அப்புறமா ஸ்டூசி அதுக்கடுத்து லுச்சி அவங்க 3 பேரும் அந்த ஃப்ரண்ட் டோமை தாண்டி வந்துருப்பாங்க ஸ்கை வாக் யூஸ் பண்ணி. ஸோ வந்ததுக்கு அப்புறமா அங்க வந்து ஸ்டார் ஷிப் இருக்கிறத வந்து பாக்குறாங்க. அதுக்கடுத்து லுச்சி வந்து என்ன சொல்றாங்க, அழிச்சிடலான்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம கக்கு என்ன பண்றோம், முந்திரி கிட்ட மாதிரி நான் பாத்துக்கிறேன், நான் வந்து அந்த கப்பல் அழிச்சிடறேன்னு சொல்லிட்டு டெம்பஸ் கிக்கு ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ண போறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சன்னி கிட்ட போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஜோரோ வந்து படுத்து நல்லா கொட்டை விட்டு தூயின்னு இருக்கிறான். அதுக்கடுத்து ப்ரூக் இருந்தால அவன் வந்து கிச்சன்ல எல்லா ஜாமானையும் கழுவின்னு இருக்கிறான். அந்த டைம்ல நம்ம கக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்றான். அந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா 1000 சனி நோக்கி போகுது. அப்ப நம்ம ஜோரோ தூங்கினால கொட்டை விட்டுன்னு அந்த அட்டாக் 1000 சனி கிட்ட போனதும் நம்ம ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா கொரட்டை விடுறதை நிறுத்திட்டு கண்ணை வந்து திறக்கிறான். திறந்த அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவன் போய் 1000 சனி மேல நின்று கத்தி எடுத்து வீசுறான் நம்ம கக்கோட அட்டாக்க நோக்கி. அவன் இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம்ட் அட்டாக் கூட யூஸ் பண்ணல, சும்மா கத்தி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சாதாரணமா வீசுறான். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் போயிட்டு கக்கோட அந்த நேம்ட் அட்டாக் வந்து கேன்சல் பண்ணிடுது. ஆனா இந்த சீனை பத்தி நான் சொல்லியே ஆகணுங்க. நம்ம தலைவன் தூங்கிருந்தான்ல, அவன் வந்து அதுக்கு அட்டாக் வரது தெரிஞ்சு எந்திரிக்கிறான். அது கூட பாத்தீங்கன்னா ஒரு சீனா பண்ணாங்க. எந்திரிச்சு தள்ள கை வைக்கிறான், அவன் பொறுமையா கத்தி வந்து எடுக்கிறான். இது எல்லா டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் வந்து 1000 சனி நோக்கி வந்துனே இருக்குது. ஆனா வந்து ஸ்லோ மோஷன்ல எல்லாத்தையும் பண்ணிருக்கான். அதை பாக்கிறதுக்கு தரமா இருந்துச்சு. சோ ஒன்ஸ் அவன் போய் 1000 சனி மேல நின்னுக்கிட்டு அந்த அட்டாக் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா யாரா அது நான் தூங்கி இருந்தப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணதுன்ற மாதிரி நம்ம சோரோ வந்து கேக்குறான். அப்ப லுச்சியா இருக்கட்டும், ஸ்டூசியா இருக்கட்டும், இல்ல கக்குவா இருக்கட்டும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக்ல பாக்குறாங்க. அப்ப அது கக்கு வந்து திருப்பி என்ன சொல்றான்னா, நான் வந்து இவனை பாத்துறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சண்டை போட்டு வரான். அப்ப ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான விஷயத்த சொல்றான். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எதுக்கா நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா எங்க ஷிப்பை நீங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா உங்களை நான் வெட்டி போட்டுருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சிரிக்கிறான். இது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஜோரோ சிரிக்கிறப்ப பாக்கத்தே தரமா இருக்குதுங்க. இதை விட சண்டை போடுற மானிட்டர்ல காட்டுவாங்க ஒரு சின்ன சீன் மாதிரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜோரோ கக்கு கூட சண்டை போட்டு இருப்பான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பான். ஜோரோ சிரிக்கிறப்ப பார்க்கறது உண்மையிலே செம்ம அழகா இருக்காங்க. பாக்குறப்ப ஒரு மாதிரி சூப்பரா இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஃப்ரண்ட் டோம் டீஆக்டிவேட் ஆச்சுல, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபுல் பவருக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. 100% வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோம் வந்துடுது. ஃப்ரண்ட் டோமை யார் திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தான் பண்ணியிருப்பான். அதை பண்ணிட்டு அவன் வந்து ஷாகா கிட்ட சொல்றான் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. பட் அவன் வந்து பண்ணினுங்கிற டைம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா CP0 கீழே இருந்து மேலே வந்துருவாங்க. அதை அப்புறமா தான் மானிட்டர்ல பார்க்குறான். பார்த்துட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். அப்புறமா அவன் வந்து என்ன சொல்றான்னா, இப்போ CP0 வந்து ஸ்டார்ஸ் கூட சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது எந்த ஸ்டார்ஸ் வந்து கப்பலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு வந்து பேக்கப் பண்ணி ஆகணும். அப்படிலாம் நம்ம எங்க தப்பிச்சு போற ஒரே ஒரு வழியும் எழுந்துருவோன்ற மாதிரி பித்தாகரஸ் சொல்றான். அப்ப ஷாக்கா வந்து பாத்தீங்கன்னா, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான்ற மாதிரி சொல்லி நிக்கிறாரு. இப்ப சீன் வந்து நம்ம லூஃபி, ஜாப்பர் அப்புறமா ஜிம்பே கிட்ட வருது. அவன் வந்து பாத்தீங்கன்னா பாணியை துரத்தின்னு வந்தாங்கல்ல, அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறப்ப ஒரு கட்டத்துல பாணி வந்து இழந்துட்டு இருக்காங்க. அவன் எங்க போனான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. சோ வந்து பாத்தீங்கன்னா குத்துவதிப்பா ஓடி வந்து நிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மீதி ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம நாமில இருந்து ராபின், அப்புறமா உசோப், சாஞ்சி, அப்புறம் பிராங்கின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. லூஃபி வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பார்த்து கத்துறா. அப்புறம் நாமி வந்து பாத்தீங்கன்னா லூஃபின்னு சொல்லிட்டு கத்துறா. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்க போனதுக்கு அப்புறமா நீங்களும் தான் இருக்கிறீங்களா, எப்போ வந்து ஏது வந்து சொல்லிட்டு பார்த்தா சாதாரணமா பேசிட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எங்க சீக்கிரமா தப்பிச்சு போனோம், ஏன்னா CP0 இங்க வந்துட்டாங்க, எப்பனா உள்ள வந்துருவாங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது லூஃபி வந்து என்ன சொல்றான்னா, இல்ல நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போலாம், இப்பதான் இந்த ஐலாண்டுக்கு வந்தோன்ற மாதிரி அவன் சொல்றான். அப்புறமா மீதி பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐலாண்ட் அதுன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா லூஃபி ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றான். ஆமா பாணியை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அதுக்கு மீதி பேர் வந்து இல்லையே நாங்க வந்து அவளை பாக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப லூஃபி வந்து என்ன சொல்றான்னா, அவ வந்து வெகப்பங்க கொண்டதுக்காக தொட்டினுக்கிறா, அவளை நம்ம கண்டுபிடிச்ச அவனுன்ற மாதிரி அவன் சொல்றான். அப்ப மீதி பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கொல்ல போறாளான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப ராபின் வந்து என்ன சொல்றான்னா,
வெகாபங்கையும் காணுமேன்ற மாதிரி அவ சொல்றா. அப்புறமா தான் இவளுக்கு ரியலைஸ் ஆகுது வெகாபங்க் வந்து பார்த்தா அவங்க கூட தான் இருந்தாரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை காணோம். ஸோ வெகாபங்க் எங்க போயிருப்பாருன்னா அவர் வந்து ஓடி நிற்கிறாரு. யாருகிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா பாணி கிட்ட இருந்தான். பாணி வந்து நம்ம வெகாபங்க கொள்றதுக்கு துரத்தி நிற்கிறா. நம்ம வெகாபங்க் வந்து பாணி அட்டாக் பண்றப்பலாம் தப்பிச்சு ஓடி நிற்கிறாரு, அதாவது பறந்து நிற்கிறாருன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். பாணி வந்து பார்த்தீங்கன்னா நில்றா ஓடாதான்ற மாதிரி அவ வந்து கத்தின்னு திருப்பி வந்து அவர் அட்டாக் பண்றதா போய் நிற்கிறா. அப்படி போய் நிற்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்பா திருப்பி மாத்த மாட்டேன்ற மாதிரி அவ கேட்கறா. அது வெகாபங்க் வந்து என்ன சொல்றேன்னா, என்ன மன்னிச்சிரு, என்னால அதை பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப பாணி வந்து என்ன சொல்றேன்னா, அப்புறம் நீ சாக வேண்டியதான்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்டாக் பண்றதுக்காக போறா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் அண்ட் மாதிரி இதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். வெகாபங்க் வந்து போய் மாட்டிக்கிறாரு. நம்ம பின்னாடி செவுரு தான் இருக்குது. பாணி அட்டாக் பண்றதா வரா. அப்ப வெகாபங்க் வந்து என்ன சொல்றேன்னா, என்னால குமா வந்து திருப்பி மாத்த முடியாது, ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்குள்ள பாணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணது பக்கத்துல வந்துடுறா. இருந்தாலும் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டு வேற ஒரு ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் ஊந்துறாரு. ஸோ பாணி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவரை நோக்கி போயின்னு இருக்கிறா. இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா ஃபிளாஷ்பேக் பண்ண மாதிரி காட்டுறாங்க. நம்ம வெகாபங்கோட மண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்குது. அவர் அதில் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல. பட் அவர் பேசிக்கா என்ன சொல்ல வந்தாருன்னா, அதில் இந்த மாதிரி உலகம் வந்து அவளை ஏத்துக்கினாலுமே அவ வந்து ஹியூமன் தான்ற மாதிரி சொல்றாரு. பாணியா தான் ரெஃபர் பண்றாரு. பட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் டீட்டெயிலாக காட்டல. அதுக்கடுத்து சீன் வந்து அங்கே கட் ஆயிட்டு திருப்பி மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது. பாணி வந்து நம்ம வெகாபங்க் துரத்தின்னு வந்தால, ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வருது. அப்போ வெகாபங்க் ஒரு இடத்துல போய் ஊந்தார்ல, அங்கேருந்து ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பாணி அழற சத்தம் வந்து அவர் கேட்குது. அவர் வந்து இப்படி திரும்பி பார்க்கறாரு. பார்த்தா பாணி வந்து ஊந்து கிடக்குறா. சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறா. ஓகேங்களா, சின்ன பொண்ணு மாதிரி படுத்துன்னு அழுதுன்னு கிடக்குறா. ஐயோ நான் கீழே ஊந்துட்டேனே, எனக்கு வந்து அடிபட்டுடுச்சு, எனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அழுதுனுக்கிறா. அப்போ வெகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஐயோ பாணி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துறாரு. அந்த ஆள் சேஃபாக ஒழிஞ்சுன்னு, ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துறாரு. வந்துட்டு இப்போ மெடிக்கல் டீமில் கூட்டே வேணுமேனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துக்கிறாரு. அப்போ பாணி வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு அவரை திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்காக போறா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியாது. அடுத்து பாணி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்டட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ண வரா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருந்தால இவளும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிக்கிறா. அதாவது நார்மல் அடல்ட் சைஸ்ல இல்லாம நல்லா புசு புசுன்னு ஆகிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். பெருசா பலூன்ல காத்தடிச்ச மாதிரி ஆயிடுறா. அதுக்கடுத்து வெகாபங்க் பார்த்தீங்களா, அவர் மேலேயும் போயிட்டு அந்த அட்டாக் வந்து யூஸ் பண்றா. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருசாகாம அவர் வந்து குட்டியாயிரா, அதாவது சின்ன பையனா ஆயிடுறாரு. பாணி கையில ஒரு கட்டை வச்சிருந்தா பாத்தீங்களா, அது வந்து வெகாபங்க் தொட்டவனே அவர் இந்த மாதிரி ஆயிடுறாரு. ஆனா அவர் தொட்டவனே என்ன நடக்குதுன்னா, வெகாபங்க் வயிற்றுல இருந்து ஒரு ஜுவல்ஸ் மாதிரி வந்து கீழே விழுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அப்ப வெகாபங்க் வந்து என்ன சொல்றாருன்னா, அதை பார்த்துட்டு இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கையை தானே நீ இந்த மாதிரி ஜுவல்ஸா மாத்தி வச்சிருன்ற மாதிரி ஒரு கேட்கறாரு. ஸோ பேசிக்கா அதான் நடந்திருக்கும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திருப்பி என்ன வந்து மாத்து பழையபடி என்னோட வாழ்க்கையெல்லாம் எடுத்து திருப்பி கொடுன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கேட்கறாரு. அப்ப பாணி என்ன பண்றாருன்னா, வெகாபங்க் கீழே கிடக்குறாருல, அவர் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு என்னோட பவர் லிவிங் திங்ஸை பர்மனெண்டா அஃபெக்ட் பண்ணாது, ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னல, அதை சொல்லுடான்ற மாதிரி அவ வந்து கேட்கறா. அப்ப வெகாபங்க் வந்து என்ன சொல்றேன்னா, இல்ல என்னால அதை சொல்ல முடியாது, அதை நான் சொன்னா நீ தான் வந்து ஹர்ட் ஆவ, அதே மாதிரி அதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நான் குமா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ சீன் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிட்டு நம்ம ஷார்ட்டா ரெட் லைனுக்கு போறாங்க. நம்ம குமா பறந்து வந்துட்டு அங்க முட்டின் கீழே வந்தான்ல, இப்போ குமா வந்து என்ன பண்றான்னா ரெட் லைனை வந்து ஏறி நிற்கிறான். எப்படி ஏறான்னா கை காலை வச்சு மலை ஏறுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏறி நிற்கிறான். அப்ப கீழே சில நேவி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாம அவனை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நம்ம குமா வந்து பாத்தீங்கன்னா ரெட் லைன் மேலே ஏறி போயின்னு இருக்கிறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனை நோக்கி பாம்லாம் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா குமா மேல போயிட்டு பட்டுட்டு வெடிக்குது. அதெல்லாம் பார்த்து கஷ்டமா தான் இருந்துச்சுங்க. அதை பத்தி வேற எதுவும் சொல்ல முடியல என்னால. இப்ப சீன் நம்ம பாணி கிட்டையும் வெகாபங்க் கிட்டையும் போகுது. அப்ப பாணி வந்து வெகாபங்க் சொன்ன ஆன்சரை கேட்டு கடுப்பாயிட்டு பக்கத்துல செவுத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரை போட்டு நெரிக்கிறா. நெரிச்சதுக்கு அப்புறமா என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்குதா, எங்க அப்பா வந்து நீ கொன்னு இருக்கிற, ஆனா காரணத்தை சொல்றானா சொல்ல மாட்டேற, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குதுன்ற மாதிரி வந்து அவர்கிட்ட கத்துறா. அப்ப வெகாபங்க் வந்து என்ன சொல்றான்னா, பாணி நான் சொல்றதை நம்பு, குமா அவனோட ஹியூமனிட்டி இழக்கணுன்ற டிசிஷன் அவன் தான் எடுத்தான், வேற யாரும் எடுக்கலன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப பாணி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கதை என்கிட்ட சொல்லினு கதை, எங்க அப்பா என்ன தனியா விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிசிஷன் வந்து எடுத்துக்க மாட்டாருன்ற மாதிரி அவ சொல்றா. அப்ப வெகாபங்க் வந்து என்ன சொல்றாருன்னா, பாணி அந்த பாஸ்ட் 3 போய் நினைச்சு பார்த்து நான் சுத்தமா விரும்பல, குமா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் எனக்கு ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட், அவன் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் சொல்றாரு. பாணி கடுப்பாட்டு என்ன பண்றான்னா அவரை தூக்கி தரையில அடிக்கிறா. தரையில அடிச்சுட்டு அவர்கிட்ட கத்தின்னு கிடக்குறா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு மெஷினோட சத்தம் கேதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அப்ப பாணி வந்து அதை நோக்கி நடந்து போறா. அப்ப வெகாபங்க் வந்து பாணி அங்க போவாத, அதுக்கும் கும்பக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இங்க வான்ற மாதிரி ஒரு கூட்டு நிற்கிறாரு. கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தவிர்த்து போய் நிற்கிறாரு. ஆனா ஏஞ்சி நடக்க முடியாதுல, குழந்தை ஆயிட்டார்ல. ஸோ பாணி வந்து இவர் சொல்றத காதில் வாங்காம சத்தத்தை நோக்கி போயின்னு இருக்கிறா. அப்போ போனதுக்கு அப்புறமா அங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதவு இருக்குது. அந்த கதவுல நம்ம குமாவோட பா இருக்குது பாத்தீங்களா, அந்த சிம்பிள் வந்து கதவுல இருக்குது. அதை பாணி வந்து பாக்குறா. பார்த்துட்டு அந்த கதவை வந்து திறக்கிறா. நம்ம வெகாபங்க் வந்து போவாதன்னு சொல்லிட்டு கத்தி தான் கிடக்குறாரு. ஆனா பாணி வந்து பாத்தீங்கன்னா கதவை திறந்து உள்ள போறா. உள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த வந்து அவ பாக்குறா. பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவ ஷாக் ஆகுறா. அவன் மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச அனிமாச்சஸா இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்து ஷாக் ஆயிருப்பீங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாணிக்கு முன்னாடி, அதாவது அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, நம்ம குமாவோட அந்த ஒரு பபுள் மாதிரி இருக்குது. எப்படி த்ரில்லர் பார்க்ல நம்ம ஜோரோ வந்து ஒரு பபுள்குள்ள போக சொன்னான்ல, அந்த லூஃபியோட பெயின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு பபுள் வந்து அந்த ரூமுக்குள்ள இருக்குது. அதை பாணி வந்து பாக்குறா.
இதுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்களும் ஆர்வமா இருந்திருப்பீங்க, நானும் ஆர்வமா தான் இருந்தேன். ஆனா சீன் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட் பைரட்ஸ் கிட்ட போகுது. நம்ம கிட்டு படுத்துருக்கான். அப்ப கில்லர் வந்து ஏஞ்சி வா கிட்டிங்க, இந்த ஐலாண்ட்ல வந்து நம்ம லேண்ட் பண்ண போறோமான்ற மாதிரி கேக்குறான். அப்ப கிட்டு எந்திரிச்சிட்டு நம்ம இது வரைக்கும் எந்த ஐலாண்ட்ல லேண்ட் பண்ணாம இருந்திருக்கிறோம், எதுக்காக இந்த கேள்வி என்கிட்ட கேக்குறன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நடந்து வரான். நடந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நிமிந்து பாக்குறான். பார்த்தா ஒரு ஐலாண்ட் வந்து அங்க இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன அதுன்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அப்ப நம்ம கில்லர் என்ன சொல்றான்னா அதுதான் எல்பாஃப்னு சொல்லிட்டு சொல்றான். இதுக்கு அடுத்து அங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து நான் உண்மையிலே ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஆர்வமா தான் இருப்பீங்க. சோ சீன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதோட அங்க கட் ஆயிட்டு அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போகுது. எந்த இடத்துக்கு போகுதுன்னா நம்ம டாலாக்கா இருக்கிற இடத்துக்கு போகுது. G14 பிரான்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகுது. நம்ம டால் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வழியா கார்பீட் வந்து பேசுனுக்கிறா. அப்ப டால் வந்து என்ன சொல்றான்னா இந்த மாதிரி நாங்க எக் எடுக்க சீக்கிரமா கிளம்பி போறோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்போ ஒரு எம்பரர் அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கான பர்மிஷன் வந்து நீங்க வாங்கினீங்களான்ற மாதிரி வந்து கேக்குறா. கார்ப் வந்து இந்த பர்மிஷன் எல்லாம் வாங்கணுமான்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நம்ம டால் வந்து கடுப்பாட்டு யோ இத்தனை வருஷமா நீ நேவில இருக்கிற இது கூட உனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவர்கிட்ட கத்துறா. அப்புறம் கார்ப் வந்து பாத்தீங்கன்னா சரி கோவப்படாத, நான் ஆல்ரெடி இங்க வந்துட்டேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. டால் அதை கேட்டுட்டு வண்டிங்களான்ற மாதிரி அவர் ஷாக் ஆகிறா. இப்ப சீன் வந்து கார்ப் கிட்ட போகுது. கார்ப் வந்து ஹெல்மெப்போன்னு சொல்லிட்டு கத்துறாரு. கத்திட்டு வெள்ளவான்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹெல்மெப்பும் ஹிபாரியும் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து அழுதுனுக்குறாங்க கோபே நினைச்சு. இந்த சத்தத்தை கேட்டதும் நம்ம ஹெல்மெப்பை வந்து எட்டி பாக்குறான். எட்டி பார்த்துட்டு இன்னும் நல்லா அழறான். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் ஏத்தாவில கார்ப் பார்த்துருக்காரு. அப்ப ஹெல்மெப்பை வந்து என்ன சொல்றான்னா உங்களை தான் பாக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சுன்னு இருந்தேன், கோபே வந்து கடத்துன்னு போயிட்டானுங்க, என்னால எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு ஹெல்மெட் அழுதுனுக்குறான். அப்ப கார்ப் வந்து பாத்தீங்கன்னா அழாதரா, பார்த்து கேவலமா இருக்கிற, வந்து கப்பல்ல ஏறு, நம்ம பைரட் ஐலாண்டான ஹச்சினோசேக்கு போயிட்டு அங்க இருக்கிற பைரட்டுகளை பொழந்து கட்டிட்டு கேப்டன் கோபே ரெஸ்கியூ பண்ணிட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறாரு. அதை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. அந்த ஆளு எவ்வளவு பெரிய விஷயத்த சிரிச்சுட்டே சொல்றாரு. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருந்துச்சு. சோ இப்ப நம்ம தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்பி ஹச்சினோசேக்கு வந்து போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான சீன். கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து வெறி ஏறி இருக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜோரோ வெர்சஸ் கக்கு ஃபைட்லயே வந்து கண்டிப்பா ஹைப் வந்து ஏறி இருக்கும். அடுத்து என்ன பாக்குறது ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அதே மாதிரி பாணி அந்த ரூமுக்குள்ள போனல, அது என்னடா அந்த குமாவோட பபுள், அது என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது நீங்க ஆர்வமா இருப்பீங்க. அதே மாதிரி எதுக்காக கிட் வந்து எல்பாஃபுக்கு போனா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து ஆர்வமா இருக்கும். இது பார்த்தா கார்ப் வந்து பிளாக் பெல்ட் கூட சண்டை போட்டு போறாரு. இதை பாக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹைப் அதிகமா இருக்கும். பட் எவ்வளவுதான் உங்களுக்கு அதிகமானாலும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீன் கிடையாது. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எபிசோட் வந்து முடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். சோ இந்த எபிசோட் பார்த்தப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, இதுல வந்து எந்த சீன் உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்துச்சு, இந்த எபிசோட்ல நடந்தது பாத்தீங்கன்னா சில சீன்லாம் அதுல எதை பத்தி ஃபியூச்சர்ல ஃபர்தரா பார்க்கறது நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இப்போ நீங்க மாங்கா ரீடரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்பாயிலர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லாதீங்க. ஏன்னா அனிமேட்டர்ஸ் அவங்க நிம்மதியா பார்க்கட்டும். ஏன்னா நீங்களும் வந்து என்ன மாதிரி முந்திரியோட தரமா மாங்காவை போய் படிச்சிட்டீங்க, அது வந்து நம்மளோட இஷ்டம். ஆனா ஸ்பாயிலர்ஸ் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அனிமேட்டர்ஸ் அவங்க ஃப்ரெஷ்ஷாவே ஷோ பார்க்கட்டும். சரிங்களா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எபிசோட்ல உங்களுக்கு எது ஃபேவரட்ஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்க கிட்ட இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.